அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க வீடியோ காட்சியானது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கருவறையில் எடுக்கப்பட்ட ஒரு அரிய வீடியோ காட்சி. தமிழர்களின் கடவுள் என முருகப்பெருமானுக்கு பெயர் உண்டு. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தமிழர்களின் கடவுள் என்று முருகப்பெருமானுக்கு பெயர் உண்டு. தமிழ் மக்களின் சரித்திரத்தில் முருகன் வழிபாடு எப்பொழுதுமே இருந்து வந்திருப்பதை நாம் அறிவோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று முருகன் மலை மீது கோவில் கொள்வதை பற்றி கூறப்படும் ஒரு வாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் பொங்கி வரும் கடல் அலை செந்தில் ஆண்டவனின் பாதம் பணியும் கடற்கரையில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் மிகவும் பழமையானது. இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவர் என அழைக்கப்படுறாரு. இங்கு சூரபத்மனை போரில் வென்றதால முருகன் ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டதாகும். காலப்போக்கில் செந்தில் ஆண்டவர் என பெயர் மருவியிருக்கு. இதே போல இங்கு இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய ஊருக்கு திருஜெயந்தி ஊர் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என மாறியிருக்கு. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவதாகவும் கடற்கரை ஓரத்தில் ஒரே படை வீடாகவும் இருப்பது தான் திருச்செந்தூர் முருகன் கோவில். கந்த புராணத்தின்படி காசியப்பர் சிவாச்சாரியார் தேவர்கள் மனிதர்கள் மற்றும் அனைத்தையுமே காக்கும் அசுரர்களை அழிக்கவும் ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் 6 நாட்கள் யாகம் வளர்த்து கும்பத்தில் முருகப்பெருமான எழுந்தருள செய்து சிவாச்சாரியாரும் மற்றவர்களுமே முருகனுக்கு சஷ்டி நோன்பு இருந்திருக்காங்க. இதனால மனம் குளிர்ந்த முருகன் அவர்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காரு. இதனை நினைவு கூறும் விதமாக தான் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுது. தேவர்களுக்கு உதவ சிவபெருமான் தனது நெற்றி கண்ணில் இருந்து தோற்றுவித்த 6 சக்திகள் 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு 6 உருவங்களும் ஒன்று சேர்ந்து முருகனாக உருப்பெற்றது. 6 முகத்தை தனது உருவில் கொண்டிருப்பதால முருகனுக்கு 6 முகம் என்ற பெயரும் உண்டு. சூரபத்மனுடன் போர் புரிய இந்த கடற்கரைக்கு முருகப்பெருமான் வந்தபோது நவகிரகங்களில் சுபகிரகமானவரும் தேவர்களுக்கு குருவாகவும் இருப்பவரான குருபெருமான் இங்கு தவம் இருந்து கொண்டிருந்திருக்காரு. சிவனின் மைந்தனான முருகனை பணிந்து வணங்கிய குரு பகவான் அசுரர்களுடைய வரலாற்றை பற்றி சூரபத்மனின் போரில் வெல்வதற்கு முருகப்பெருமானுடன் அவனது படை வீரருடன் ஆலோசனை செய்து சிறந்த அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க. இதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த முருகப்பெருமான் தான் இங்கு கோவில் கொள்ளும் வரத்தை அருளியிருக்காரு. இதனால் மகிழ்ந்த குரு பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவிலும் எழுப்பியிருக்காங்க. கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஜெயந்திநாதரை வணங்குவதால் குரு பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும். முருகனுக்கு அறுபடை வீடுகள் என்று வழக்கமாக கூறப்படும் ஒரு வாக்கியம். போர் வீரர்களின் குழுமத்தை படை என்று அழைப்பாங்க. முருகப்பெருமான் சூரபத்மன் அழிப்பதற்கு தனது போரிடும் படை வீரர்களோடு தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் தலம். படைவீடு என அழைக்கப்படும் தகுதி திருச்செந்தூருக்கு மட்டுமே இருக்கு. அதே நேரத்தில் தன்னை காண வரும் பக்தர்களின் அனைத்து கஷ்டங்களையுமே போக்கக்கூடிய முருகனின் ஆற்றுப்படுத்தும் வீடு அறுபடை வீடுகளாக மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சூரபத்மனை ஐப்பசி மாத சஷ்டி தினத்தில் முருகப்பெருமான் வதம் செய்ததால் இங்கு கந்த சஷ்டி விழா ஐப்பசி மாதத்தில் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது. கந்த சஷ்டி விழாவின் பொழுது மக்களின் நன்மைக்காக சஷ்டி யாகம் செய்யப்படுது. 6 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த கந்த சஷ்டி விழாவை காண லட்சக்கணக்கான மக்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு கடற்கரை பகுதியில் கூடுவாங்க. இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர் நவ கிரகங்களின் குரு பகவானின் அம்சத்தை கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. எனவே ஜாதகத்தில் குரு பகவானின் அருள் பெற்று அவரது திசை காலத்தில் சிறந்த நன்மைகளை பெற பக்தர்கள் பெருமளவில் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடும் வழக்கம் இன்றுமே இருக்கு. திருச்செந்தூர் கோவில் சிறந்த குரு பரிகார தலம். அரசியலில் பல வெற்றிகளையும் உயர் பதவிகளையும் பெற விரும்புபவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும். முருகன் அசுரர்களை வதம் செய்தவர் என்பதால் தீய ஆவி பாதிப்பு கொண்டவர்கள் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடலாம். குழந்தை பேரில்லாமல் தவித்தவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்து வழிபட நன்மைகள் போன்றவை கிடைக்கும். அனைத்து கோவில்களும் உற்சவர் ஒன்றுதான். ஆனால் இந்த திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க.
திருச்செந்தூர் முருகனுக்கு தினமுமே 9 கால பூஜைகள் நடக்கிறது. இந்த பூஜையின் போது சிறுபருப்பு பொங்கல், அப்பம், கஞ்சி, தோசை, நெய் சாதம், ஊறுகாய், சர்க்கரை கலந்த பொரி, அதிரசம், தேன் குழல், வெல்லம் கலந்த உருண்டை ஆகியவை நைவேத்தியமாக படைக்கப்படுது. காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கையில் தாமரை மலருடன் திருக்கடலை பார்த்து கிழக்கு திசையில் நோக்கி காட்சி தராரு. ஏனென்றால் இங்கு தந்தையாகிய சிவபெருமான தாமரை மலரோடு பூஜை செய்கையில் தேவர்கள் முருகப்பெருமான சுவாமி என்று கூப்பிடுகையில் அவர் தன் தந்தையாகிய சிவபெருமானையே பூஜிப்பது நிறுத்திவிட்டு கையில் தாமரை மலரோடு தேவர்களுக்கு திருக்கடலை நோக்கி காட்சி தந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்க சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டார். இதனால் சிவபெருமான் முருகப்பெருமானை அழைத்து தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த சூரபத்மனை அழைத்து வர ஆணையிட்டிருக்காரு. பின்பு முருகப்பெருமான் சூரபத்மனை என்னும் அரக்கனை அழித்ததை ஒட்டி கந்தசஷ்டி என்னும் திருநாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது. சூரனை ஜெயந்திநாதர் கொண்டதால இங்கு ஜெயந்திநாதர் என்றும் பின்பு செந்தில்நாதர் என்றும் போற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு சூரனை ஜெயம் கொண்ட இந்த தலமானது திரு ஜெயந்திபுரம் என பெயர் பெற்று பின்னால் திருச்செந்தூர் என மாறியிருக்கிறது மிக சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் நிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில். மற்ற 5 கோவில்களுமே மலையில் கோவிலாக கொண்டிருக்கு. திருச்செந்தூர் கோவிலை பொறுத்தவரை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும். முருகப்பெருமான் பெருமைகளை பற்றி திருமுருகாற்றுப்படை என்ற நூலில் விவரிக்கப்பட்டிருக்கு. அந்த புராணம் என்னும் நூலில் பாடற் தொகுதி மூலம் முருகப்பெருமானின் வரலாற்றை அறியலாம். கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெம்பா போன்றவை முருகப்பெருமானின் பெருமைகளை கூறக்கூடியதாகும். படிக்காதவர்கள் கூட மிகவும் எளிதாக ஜபிக்கக்கூடிய வகையில தான் ஓம் சரவணபவம் எனும் மந்திர சொல்லால் முருகப்பெருமான் போற்றப்படுறாரு. முருகப்பெருமான் மயிலை தன் வாகனமாக கொண்டதால இங்கு பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு முருகப்பெருமானின் அருளை பெற நாம் இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். அறுபடை வீடுகளில் 2ஆவது படை வீடாக திகழக்கூடியது தான் திருச்செந்தூர் முருகன் கோவில். அசுரனை வதம் செய்த இடமாக தான் இந்த திருச்செந்தூர் திகழ்கிறது. மேலும் குருத்தலமாக கருதப்படுது. முருகப்பெருமான் சிவபெருமானிடம் வழிபட்ட தலமாக இந்த தலம் விளங்குகிறது. இதனால தான் வேறு எந்த முருகப்பெருமானிடம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த முருகனின் கையில் மலர்கள் இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நாம் வழிபடும் முறைகளை நிறைய சரியாக செய்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். பொதுவாக முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக செவ்வாய்க்கிழமை திகழ்கிறது. இதனால் பலருமே செவ்வாய்க்கிழமை அன்று வழிபட வேண்டும் என்று நினைப்பாங்க. இதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அத்தோடு மட்டும் அல்லாமல் இங்கே குருத்தலம் என்பதால் இங்கு நாம் வியாழக்கிழமைகளில் முருகப்பெருமானை தரிசிப்பது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. புதன்கிழமை அன்று ஆலயத்திற்கு சென்று இரவு தங்கி வியாழக்கிழமை காலையில் நாம் முருகப்பெருமானை தரிசிக்கலாம். விசேஷகரமான நாட்களாக கருதப்படுவது சஷ்டி, கிருத்திகை போன்ற நாட்களில் கூட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்பதால் முடிந்தவரை கூட்டங்கள் இல்லாத நேரத்தில் சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பு. விடியற் காலையில் எழுந்து அங்கு இருக்கக்கூடிய 4 கிணற்றில் நீராடி கடலில் மூழ்கி எந்திரிக்க வேண்டும். பிறகு நாம் முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு முன்பாக கடை வீதியில் இருக்கக்கூடிய துண்டிகை விநாயகரை தரிசித்து விட்டு செல்ல வேண்டும். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இங்கே சஷ்டி, கிருத்திகை போன்ற நாட்களில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் என்பதால் முடிந்தவரை நாம் கூட்டம் இல்லாத நாட்களில் செல்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. முருகப்பெருமான தரிசனம் செய்த பிறகு எந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபட போகிறீர்களோ இல்லையோ கண்டிப்பான முறையில் குரு பகவானை சென்று வழிபட வேண்டும். முடிந்தால் அவருக்கு 2 தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டு விட்டு வர வேண்டும். பிறகு உங்களுடைய அங்கு அசுரரை வதம் செய்த சூரசம்ஹாரமூர்த்தி இருப்பார். அவரையும் வழிபட செய்ய வேண்டும். இவரை வழிபட செய்வதன் மூலம் நம்முடைய எதிரிகளின் தொல்லையில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.